Welcome to episode 13 of the Undefined Podcast. ஸோ இந்த எபிசோடும் போன எபிசோட் சொன்ன மாதிரியே ஒரு ஆடியோ வித் வீடியோ கிளிப்ஸ் அங்கங்கே அட்டாச் அந்த மாதிரி ஒரு எபிசோடாக தான் இருக்கும். சேம் ரீசன், அவனுக்கு கண்ணு அடிபட்டிருக்குன்னு சொல்ல முடியாது, என்ன சொல்ல, அந்த கதை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஓ அந்த கதை, சரி, உனக்கு தெரியுமான்னு தெரியல, நீ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த ஆர்கனைசேஷன் நேம் பண்ணாம சொல்றியா இல்ல எப்படி? I'm not going to name them. Okay. சரி. Why do you want to name them? Okay. Okay, so at this point it's been 25 days. ஆனா அவங்க பாக்குறப்ப it's probably been more than a month. More than a month. இப்பல இருந்து 2 வாரம், 40 நாள் ஆயிடும். I hope உனக்கு அதுக்குள்ள சரியா இருந்திருக்கும்னு. I really hope that too. 25 நாளா சரியா இல்ல. It was just like quite disappointing to me. நான் வந்து எடுத்த உடனே போல I waited for 3 days. 3 days? ஓகே, என்னன்னா நான் சொல்றேனே. ஸோ அக்டோபர் செகண்ட் வீக் அந்த சண்டே வந்து உன்னைய கொண்டு போய் மதுரையில விட்டு வந்தோம். சரி, ஞாபகம் இருக்கா? ஸோ மதுரையில் விட்டுட்டு நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். மதுரையில் விட்டுட்டு வர்றப்ப ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங் கொஞ்சம் ஒரு இரிட்டபிள் சென்சேஷன் இன் மை லெஃப்ட் ஐ. ஓகே, லைக் ஏதோ தூசி பட்ட மாதிரியோ இல்லை ஏதோ கொசு உள்ளே போயிடுச்சு, ஏதோ பூச்சி உள்ளே போயிடுச்சோ, தூசி பட்ட மாதிரி ஒரு சின்ன சென்சேஷன் அப்படியே இருந்துச்சு. வி கேம் ஹோம், வி ஸ்லெப்ட். நெக்ஸ்ட் டே எஞ்சி பார்க்குறேன் கண்ணு வந்து வீங்கி இருக்கு. Okay, so 1 week before that I was traveling to Bangalore. So I travel பண்றதுக்கு முன்னாடி I noticed my eyes are getting a bit swollen. நான் உன்னை கொண்டு போய் விட்டதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்வெல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. I was traveling to Bangalore on that day. அன்னைக்கு நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ராவல் பண்ணுறேன், தூங்குறேன், காலையில் பெங்களூரில் எழுந்திக்கிறேன், லைட்டாக வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ கோ கெட் ரெடி அண்ட் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ ஐ கேன் நோட்டிஸ் அந்த சிமெட்ரி இல்லை, லெஃப்ட்ல ஐயும் ரைட் ஐயும் சிமெட்ரிக்கலாக இல்லை, லெஃப்ட் ஐ கொஞ்சம் வீங்கி இருக்குன்னு. பட் பீப்புள் குடன்ட் நோட்டிஸ், பார்த்தா கண்டுபிடிக்க விட. நோ ஒன் ரியலி ஆஸ்க் மீ எனிதிங் அபவுட் இட். லைக் நோ ஒன் நோட்டிஸ் இட், நோ ஒன் ஆஸ்க் மீ எனிதிங். ஸோ ஃபைன். அண்ட் தென் ஐ கேம் பேக் டு அவர் ஹோம் டவுன், ஸ்டேட் த ரெஸ்ட் ஆஃப் த வீக். அந்த வீக்கெண்ட் தான் உன்னை கொண்டு போய் விட்டு வந்தோம். அண்ட் பெங்களூருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் ஐ டென்ட் நோட்டிஸ் எனிதிங். அந்த கொஞ்சம் இருந்த ஸ்வெல்லிங்கும் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு. லைக் நத்திங் இஸ் தேர். திரும்ப வந்துட்டோம், திங்ஸ் ஆர் கோயிங் ஆஸ் யூஷுவல். நான் உன்னை கொண்டு போய் மதுரையில் விட்டு வரேன். அந்த நைட்டு ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங் திஸ் இச்சிங். அண்ட் நெக்ஸ்ட் டே இட் வாஸ் லைக் ஸ்வெலன். யூ கேன் நோட்டிஸ் இட் லைக் a mile away, not literally a mile away, but from a distance, clear it was swollen. Okay, so I thought, okay, this is not good. I should probably take rest அப்படின்னு சொல்லிட்டு I applied for leave. I took rest. I didn't look at screens. Basically கண் நிறைய வாஷ் பண்ணிட்டு, வெள்ளரிக்காய், நம்ம என்ன நினைப்போம், சூடு அப்படிங்கிற ஒரு தாட் வரும். வெள்ளரிக்காய் வைக்கிறது, தலையில் எண்ணெய் தேய்க்கிறது, those sort of things I tried for Monday and Tuesday. 2 நாள் பண்ணேன். சண்டே தான் போயிட்டு வந்தோம், மண்டே அண்ட் டியூஸ்டே இது பண்ணேன். வெட்னஸ்டே காலையில் எந்திக்கிறப்ப ஐ குடன்ட் see. என்னால் பார்க்கவே முடியல. ஏன்னா my eyelid was swollen so much that I have a picture. I don't want anyone to see it. I look like an alien from Men in Black. So அந்த அளவுக்கு என் ஐலிட் ஸ்வெல்லா இருக்கிறதுனால I cannot force open my eyelid. So I cannot see. ஒரு கண் தான் என்னால பார்க்க முடியுது. அண்ட் ஐ எம் ரீச்சிங் இன் ஏர். எனக்கு நிறைய, எனக்கு இங்க இருக்கு அப்படிங்கிற இது ஐ கேனாட் ஃபீல். இதுதான் இருக்குன்னா லைக் கரெக்டா எனக்கும் அதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு அந்த டெப்த் என்னால ஃபீல் பண்ண முடியல. ஸோ அது மாதிரி இருக்கு. திஸ் இஸ் பேட். லைக் ஒன் ஐ இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட். அது வந்து லைக் இட் ஸ்டார்டட் ஸ்கேரிங் மீ. ஓகே, திஸ் இஸ் நாட் கோயிங் சம்வேர், லைக் இது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் இந்த மாதிரி அம்மா வந்து கொஞ்சம் வெந்நி சுட வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வெந்நியில் காட்டன் கிளாத்தை முக்கி அப்படியே அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஐ டிட் இட் லைக் ஃபார் 15 minutes. அண்ட் கொஞ்சம் அந்த வீக்கம் குறைஞ்சது. ஐ வாஸ் ஏபிள் டு ஓப்பன் மை ஐஸ் ஃபார் அ பிட். கொஞ்சம் லைக் ஐ கேன் சி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ டிசைடட் மேபி சூடு தான் போல
அப்படின்னு சொல்லிட்டு லைக் பாடி ஹீட்னால கண்ணு வீங்கும் கல்கண்டு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஏ காமன் திங்ல சம்மர் சீசன்ல வரும். பட் இட் வாஸ் லைக் ஸ்டார்டிங் ஆஃப் த ரெய்னிங் சீசன். அக்டோபர் மாசம் உங்களுக்கே தெரியும் மழை தான் பெய்யுது. பட் ஐ டோன்ட் நோ சம்திங் லைக் இட் ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதாட் சூடு தான் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வி வென்ட் டு ரிவர் டு டேக் பாத். சூடு குறையும் ரிவருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஐ வென்ட் தேர். போயிட்டு வந்துட்டேன். ஆனாலும் குறையல. ஆப்வியஸ்லி ஒரு நாள்ல குறையுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் இதுக்காக இது ரொம்ப ஸ்வெல்லிங்கா இருக்கு, திஸ் மைட் பி an issue, டாக்டர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வென்ட் டு ஹாஸ்பிட்டல். It's like they have multiple locations across Tamil Nadu. I guess 2 or 3. I'm not sure. Like they're not huge. They're like a mid-size eye hospital. They have multiple locations. They have one in Tirunelveli here. So I went there. அப்பா கூட தான் போனேன். அண்ட் உள்ள போன உடனே பட் ரிசப்ஷன் இருந்துச்சு. ஐ செட் இந்த மாதிரி கண்ணுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு they didn't ask me what அது என்ன பண்ணுது எதுவுமே கேட்கல. They handed out a form to me and they asked me to fill it. யூஸ்வலா ஒரு ஹாஸ்பிட்டல் போனா என்ன ஆகும், டோக்கன் போட்டு உட்கார வைப்பாங்க. டோக்கன் வர்றப்ப உன்னைய உள்ள கூப்பிடுவாங்க, டாக்டர் என்னன்னு பார்த்துட்டு போறப்ப பிரிஸ்கிரிப்ஷன் காசை பே பண்ணிட்டு மாத்திரை வாங்கிட்டு கிளம்புவேன். திஸ் இஸ் வாட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ். ஓகே, திஸ் ஐ கெஸ் லைக் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபார்மாலிட்டி இருக்குன்னு பார்த்தா தே ஹாவ் அ ஃபார்ம். அந்த ஃபார்ம் பார்த்தா என் பேரு, என் ஃபோன் நம்பர், என் அட்ரஸ், என் வயசு, they have like a biodata. So they're collecting information about me. They have a whole lot of information. Like they're asking for a lot of details. நான் பாதிக்கு மேல ஃபில் பண்ணல. லைக் கொஞ்சம் ஃபீல்ட் மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஐ கேவ் இட் பேக் டு them. ஓகே, அண்ட் அதை பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற ஃபீல்டுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்கணும் அவங்க என்கிட்ட கேட்டு அவங்க எழுதுறாங்க. விச் இஸ் லைக் ஓகே, திஸ் இஸ் பேட். ஐ மீன் why are you collecting so much information அப்படிங்கிற மாதிரி லைக் it started to get in my nerve. I didn't say anything. I stood there idle. Full இது பண்ணி முடிச்சிட்டு they asked me to come over to the other side and the desk க்கு. I went there. They pulled out a webcam and they asked me to look at this camera. That is when like I started asking them, பாஸ்போர்ட்டுக்கு கூட இவ்வளவு பண்ண மாட்டாங்க, எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்ல சார் எங்க ப்ரொசீஜர் இதுதான், இது இப்படி பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால நாங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தேவர் ஜஸ்ட் ரிசப்ஷனிஸ்ட். நான் அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணி கோவப்படுறதுல there is no use. So I let them. They took a photo of me. Okay, they gave me another form to sign. என்னன்னு பார்த்தா இட் வாஸ் டிக்ளரேஷன் சேயிங் தட் தேர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் டு மீ. இந்த மாதிரி டிக்ளரேஷன் யூஸ்வலா எப்போ சர்ஜரி பண்றதா இருந்தா ஏதாவது இன்வேசிவான ப்ரொசீஜர், இதனால வேற எதுவும் பாதிப்பு வரும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி உங்க கன்சர்ன்டோட தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட் வாங்கலாம். They didn't even examine me. They don't even know what my problem is. தொட கூட மாட்டாங்க, என்னை தொட கூட இல்ல, என்னன்னு கூட கேட்கல. And they wanted me to sign this consent form. This like it sounded absurd, right? You're not doing a procedure on me. You didn't even examine me. என்ன diagnose பண்றதுக்கு முன்னாடி you're asking for a consent. So it was annoying for me. I didn't have a choice. ஓகே, அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தெரிஞ்சாங்கன்னு சொல்லி தான் இங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஸோ I mean, I was just upset, but I couldn't do anything. Signed those forms, waited for a while. They took me to a room. It was not the exam room. It was like there was not the actual doctor who looked at me. There was another doctor who asked me to read from a board. Basically, அந்த போர்டில் இருக்கிறத பார்த்து நீ வாசிக்க சொன்னாங்க. And this was like a very small cubicle. They had a light and they had a fan about. So இது என்னன்னா லைட் இருக்கும், அந்த லைட்டும் ஃபேனும் so close that அந்த லைட்ல இருந்து வர்ற லைட்டை this fan will block every single time it spins around. அது blink hour கூட இல்ல. Yeah, blink, I mean light normal, but fan சுத்திட்டே இருக்கிறதுனால the light is being constantly cut at a frequency. So it's like a flickering light. இது நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தலைவலிக்கும், சும்மாவே தலைவலிக்கும். And you want someone to read stuff off of a board at a distance with varying like font size. Observe. I told them, இந்த மாதிரி ஃபேன் போட்டிருக்கீங்க, ஃபேனுக்கு பின்னாடி லைட் இருக்கு, இது தப்பான டிசைன், இப்படி இருந்தா உங்களால அது தலை தான் வலிக்கும் அப்படின்னா they turned the fan off. Okay, அதுக்கப்புறம் I read everything. They said your vision is good,
நோ இஷ்யூஸ் அந்த விசன் சைட், வெளியே உட்காருங்க, டாக்டர் வில் see you அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ நான் வெளியே அந்த கண்ணாடி போட்டு லென்ஸ் எல்லாம் வச்சாங்களா? யா நோ மை ஐ சைட் வாஸ் பெர்ஃபெக்ட், சோ தே டிடன்ட் ஐ மீன் அது பவர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அது நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்ல. thankfully I was a bit afraid and hesitant to go to a doctor because எனக்கு கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டாங்கன்னா I mean I don't really want that. ஓகே சரி ஓகே. அதுக்கு அப்புறம் உள்ள போனேன். சோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். another doctor he called in. உள்ள போய் உட்கார்ந்தேன். இந்த மாதிரி வீங்கி இருக்கு, எத்தனை நாளா வீங்கி இருக்கு எல்லாமே கேட்டாங்க. அண்ட் அந்த மிஷின் இருக்கும்ல கண்ணை பார்க்குற மிஷின், அதில் உட்கார வச்சு he looked at my eye and he said இது வந்து உஷ்ணனால வருது, ஸோ பேசிக்லி சூடுனால வருது. நீங்க வந்து ஹாட் வாட்டர் வச்சு அதுக்கு இது கொடுங்க, கான்ஸ்டன்டா வாஷ் பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ ட்ராப்ஸ் அண்ட் அன் ஆயின்மெண்ட், யூஸ் தட். 2 weeks வந்து போகும், பட் 2 weeksல சரியாயிடும். தட் இஸ் வாட் he told. ஓகே, we bought the prescription. We came out. Like the fees was a bit high, but yeah. So we came out. So basically story அங்க முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் his diagnosis was wrong actually. That was not the reason that I have this issue, and I still have that issue. His diagnosis is completely wrong. Also I'm not going there anytime soon, like I'm not going back there. But the story ends here. Also his medicine just made things worse. So that is another story, but I mean we don't really want to get that. நான் சொல்ல வந்தது என்னன்னா, how penetrated is data collection. You're collecting data from everyone. This is like basically asking me to sign up for something. ஆமா அப்படிதானே? You're getting all my details. ஆமா. And a consent form. That is when like அதுதான் எனக்கு ஒரு டிப்பிங் பாயிண்டா இருந்துச்சு. லைக் என்னை போட்டோ எடுக்கிறீங்க எதுக்கு? என் கண் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கா? ஐ மீன் really I don't really know, but consent form was absurd. So இதுதான் ஒரு இது கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. But yeah, we cannot do anything about that. அடுத்த தடவை வர்றப்ப கேட்க மாட்டேன் சார். Obviously you don't have all my information. Why do you want to ask it the second time? Yeah. Okay. ஸோ பெரிய கதை முடிஞ்சிச்சு. இப்போ ஆக்சுவலாக இருக்கிற டெக் நியூஸ்குள்ளே போயிடலாம். ஓகே, வி ஹாவ் சம் ஸ்டஃப் ஃபார் திஸ் வீக். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் அ பிட் ஆஃப் ஓல்ட் நியூஸ், பட் வேற யாரும் இதை பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க, அதனால இதை பற்றி நாங்களே பேசுகிறோம். ஊபர் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து எங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி ஓலா அளவு இல்லைனாலும் ஊபர் ஹேஸ் அ மார்க்கெட் ஷேர் ஹியர் இன் இந்தியா. யூஎஸ்ல தே ஆர் லைக் ரியலி ஹியூஜ், பட் இங்கேயும் இருக்கு. ஊபர் புதுசா ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இன் விச் தே ஹேவ் அ வேன், டெம்போ மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேன் கான்ஸ்டன்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து பிக் பண்ணி நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணும். இது வந்து யா எக்ஸாக்ட்லி ஊபர்ல இது ஒரு புது சர்வீஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஃபார் ஃபார் லெஸ் மணி தென் செப்பரேட்டா போறதோட. பட் நான் என் வீட்ல இருந்து ஒரு லொகேஷனுக்கு நடந்து போய் ஏறணும், வேற சம்மன் வில் பிக் அப். ஆமா, அண்ட் என்னையே அந்த லொகேஷனுக்கு மட்டும் தான் கொண்டு போய் விடுவாங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆர். ஆமா, அண்ட் தே ஹேவ் ஸ்டார்டட் ஒன். ஆமா, ஐ டோன்ட் ரியலி நோ வாட்ஸ் ஹேப்பனிங். இதே இது இலான் மஸ்க் வந்து ரொபோவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெருசா கைத்தட்டி பாக்குறீங்க. ஊபர் பிராக்டிகலா பண்ணா என்னடா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரிப் ஆஃப் பண்றாங்கறீங்க. ரொபோவனை கைத்தட்டி பாக்குறதுக்கான காரணம் இட்ஸ் an autonomous vehicle with it is not going to come for another decade. Yeah, no one is being astonished by the fact that it can carry a lot of people from one place to another. சரி, okay, he's just trying to cash in on an opportunity, அவ்வளவுதான். ஸ்டாக் பிரைஸ் கூட்டுறது தவிர வேற எதுவும் இல்லை, அதை விடு. பட் ஐ மீன் they have introduced a bus service. ஆமா ஆமா, what the hell. லைக் நம்ம ஊர்ல பிரைவேட் பஸ் இருக்குல்ல, அங்க கிடையாது இல்ல, இவன் கொண்டு வரான், அவ்வளவுதான். ஃபைன், வாட் எவர். சரி, ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இஃப் திஸ் இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஊபர் மேட் பஸ்ஸஸ், அண்ட் ஊபர் தான் இல்லை, யார் வேணா அவங்க பஸ் ஓட்ட முடியாது, ரைட்? ஊபர். அப்ப அந்த ஊபரோட டிரைவர் வந்து will get all the features and benefits of a US employee. மினிமம் salary இவ்வளோ இருக்கணும், மினிமம் வேஜ் இவ்வளோ இருக்கணும், அந்த எல்லா பெனிஃபிட்ஸும் அவனுக்கு கிடைக்கும். ஜென்ரலா ஊபர் ஓட்டுறவங்களுக்கு அது இருக்காது. ஊபர் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் அது இருக்காதுங்கிறது ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு இல்லையா? அந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும், அந்த இது ஒரு அட்வான்டேஜா வேணா நினைச்சுக்கலாம். ஓகே, இந்தியா மொபைல் காங்கிரஸ், வாட் இஸ் தட்?
ஓகே, யூசுவலா வந்து மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் ஆமா ஐ திங்க் பார்சிலோனால நடக்கும். நிறைய இது இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுவாங்க. இது இந்தியன் மொபைல் காங்கிரஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. வேர் நிறைய கம்பெனிஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. மெயினா இருக்கிறது என்னன்னா குவால்கம். ஓகே, குவால்கம் ஹேட் அ பூத்னு இல்லை, கிட்டத்தட்ட அந்த மொத்த எக்ஸ்ப்ளோரர் பெருசா இருந்தது குவால்கம் மட்டும் தான் நினைக்கிறேன். அண்ட் தே ஷோகேஸ் த ப்ராடக்ட்ஸ் தட் வேர் யூசிங் குவால்கம் ப்ராடக்ட்ஸ். எதுல ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த போன்பேல பிறப்பட்ட பேடிஎம் அமௌண்ட் 10 ரூபாய் அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம் இல்லையா, அந்த குட்டி அந்த மிஷின்ல இருந்து வாய்ஸ் பாக்ஸா அது இருக்கு. அது குவால்கம் சிப் யூஸ் பண்ணுது. அண்ட் யுவர் அமேசான் எக்கோ லைக் ஸ்டஃப் அது குவால்கம் சிப் யூஸ் பண்ணுது. அண்ட் தே ஆல்சோ ஷோட் அப் மஹேந்திரா XUV 3XO and Tata Nexon saying that these cars run on Qualcomm chips. So Qualcomm is making a lot of products and lot of market share is being held by them apparently. கண்டிப்பா. லைக் சி MediaTek நம்மளுக்கு வந்து ஃபோன் இண்டஸ்ட்ரியில குவால்கம் தான் ரொம்ப நிறைய தெரிய வரும். ஆமா, ஆனா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸான MediaTek ஓட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. MediaTek இன்ஃப்ளூயன்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. பட் குவால்கம் இஸ் ஆல்சோ டூயிங் a lot here. So I didn't expect 3XO எல்லாமே இதுதான் ரன் பண்ணுது. லைக் தேவ் ஆல்சோ ஐ திங்க் குவால்கம் வந்து இந்த கார் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இதை பார்த்தேன். லைக் இந்த என்ன சொல்ல லேன் அசிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அதுக்கெல்லாம் வந்து குவால்கமே வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் இதெல்லாம் பண்ண முடியும் இந்த சிப்பில், நாங்கள் இதுக்கெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஏதோ அவங்க காருக்காகன்னு சொல்லிட்டு தே ட்ரைட் a lot of things இந்த மாதிரி இருந்துச்சு. Do you know Tesla has NVIDIA partnership? ஆமாம் இருக்கு. அதே மாதிரி குவால்கம் is trying to take some market share of that as well, I guess. மேக் சென்ஸ். அதுவும் ஒரு வளர்ற ஒரு மார்க்கெட் இல்லையா, கார்ஸ்ல டெக் அப்படிங்கிறது வருஷம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக மேக் சென்ஸ். Yeah, and also Qualcomm held an event. Like this is like நீங்க கேக்குறப்ப இது வந்து 3 weeks back. Okay. But Qualcomm held an event where they announced the latest flagship processor. It's called Elite. Snapdragon 8 Elite. Gen 3 அப்படி. Snapdragon 8 Gen 1, Snapdragon 8 Gen 2, Snapdragon 8 Gen 3 அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்ப Copilot plus PCsல they released Snapdragon X Elite and the other one Snapdragon X something, X Elite Pro ன்னு நினைக்கிறேன். Yeah, something I don't remember that name. So அந்த மாதிரி பேர்ல ரிலீஸ் பண்ணானுங்க. இதுல X தூக்கிட்டு 8 மட்டும் போட்டிருக்காங்க, Snapdragon 8 Elite அப்படின்னு சொல்லிட்டு. So this obviously, like as usual, more neural capabilities, and obviously Snapdragon always has more graphics performance than Apple chips. This has been a trend for a very long time. கண்டிப்பா. ஆனா இந்த தடவை வந்ததுல ஏதோ ஸ்னாப்டிராகன் ஆப்பிளே தூக்கி சாப்பிட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா எவனோ நியூஸ் எல்லாம் போடுறானுங்க இதை பத்தி. Snapdragon chips always had better graphics than Apple processors. Pure gaming standpoint la பார்த்தா Snapdragon chips had better graphics. Apple didn't care about it. Adreno graphics Yeah, they have that Adreno graphics தான். MediaTek தான் Mali G80 அப்படிங்கிற அது. இது வந்து Adreno தான். But they always had, now as well they have better graphics and neural இதுக்கு தான் அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க. More efficiency, typical stuff. Nothing like groundbreaking, nothing really new, but new chip. இதுல the other thing related to Snapdragon was ARM அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் நமக்கு தெரியும். ஆமா, அது வந்து யூகேல இருக்கிற ஒரு கம்பெனி தான் வந்து அந்த ஆர்கிடெக்சர் கிரியேட் பண்ணது. they own everything, right? ஆனா அவங்கன்னு ப்ராடக்ட் செய்ய மாட்டாங்க, அதை லைசென்ஸ் பண்ணி வேற யாராவது செஞ்சு அந்த ஆர்கிடெக்சர் பண்றது அவங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து ஆர்ம் பேஸ் பண்ணி சிப் செய்யறாங்களோ இவங்க கிட்ட லைசென்ஸ் வாங்கணும். மேனுஃபேக்சர் பண்ண ஒவ்வொரு சிப்புக்கும் இவங்களுக்கு காசு போகுங்கிற மாதிரி இருக்கும். லைக் X86 வந்து இன்டெலோட ஆர்கிடெக்சர், பட் இட் இஸ் லைசென்ஸ்ட் அவுட் டு AMD as well. They too can develop. But in 64-bit வந்து AMD 64 அப்படின்னு சொல்லிட்டு வரும், because they created the 64-bit thing. But I mean they both are like creating process of it, like they're fabricating stuff. So okay, இப்போ என்ன அப்படின்னா குவால்கம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வாங்கியிருக்கு. இட்ஸ் a ஸ்டார்ட்-அப் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஆர்மோட
ஏதோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை. ம். ஓகேவா? ஸோ அந்த கம்பெனி வந்து குவால்கம் வாங்கியிருக்காங்கனால they have been trying that இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ஆமோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து அது மீறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நிறைய இது பண்ணியிருந்திருக்காங்க. இது ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு, ஒரு 2-3 இயர்ஸாக இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. அண்ட் they have cut the license agreement now குவால்கம் cannot அந்த ஆர்ம் லைசன்ஸ் வச்சு அவங்க பண்ணுற இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 60 days ஏதோ அவங்களுக்கு டைம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இட்ஸ் லைக் த மேஜர் பிளேயர் அவங்க அப்படிங்கிற மாதிரி. தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு குவால்கம் தான். ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி இப்போ வந்திருக்க அந்த லேட்டஸ்ட் ப்ராசஸர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க CPU இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஆர்ம் ஆர்கிடெக்சர். அப்போ அதாவது they have built their own architecture பேஸ்ட் ஆன் ஆர்ம், cryo சம்திங் அந்த மாதிரி பேர் வச்சு அந்த ஆர்கிடெக்சர் அவங்க பண்ணது தான். ஸோ இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி நாட் ரிலையன்ட் ஆன் ஆர்ம். அப்படி இல்லை, அந்த கிராஃபிக்ஸ் ஆர் சம்திங்க்கு வந்து அவங்க ஸ்டில் ஆர்ம் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் அந்த CPU கோர்ஸ் எல்லாமே இவங்க டிசைன் பண்ணது. ஆப்பிள் யூசஸ் ஆர்ம் ஆர்கிடெக்சர். ஆமாம், but it's different. It's like they're using the open source thing. they have அந்த ஒரு இதை எடுத்து அதுக்கு பேஸ் பண்ணி அவங்களே அதுக்கு மேல டெவலப் பண்ணிக்கிட்டாங்கங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ப்ராப்ளி குவால்கம் didn't do that till now. அவங்க வந்து அதுதான். ஸோ நிறைய இதில் இந்த என்ன சொல்ல கிரையோ ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷமாவே நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் நாட் ஷூர் எக்ஸாக்ட்லி அது கிரையோ தான் இவங்க இப்போ ரீசெண்டாக பண்ணதான்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி இப்போ வர லேட்டஸ்ட் ஜென் சிபியூவில் இருக்கிற அந்த சிபியூ இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து கோஆர்டெக்ஸ் A73 யூஸ் பண்ணது சிபியூக்கு, அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து இந்த கிரையோன் மாற்றிருக்கானுங்களா, அந்த மாற்றினது வந்து குவால்கம் டிசைன் பண்ணது போல. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது கோஆர்டெக்ஸ் வந்து ஆமோடது. இப்போ இவனுங்க பண்ணது எல்லாமே வந்து இவனுங்களே இன்ஹவுஸ் பண்ணது போல. ஸோ அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட ரிலையன்ஸ் வந்து இது பண்ணி இவனுங்களாவே ஃபுல்லாவே மாத்திட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ்னா தப்பா நினைச்சிட போறாங்க, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலா இவங்களா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைன் ஃபைன் ஃபைன், மேக் சென்ஸ். ஆனா லைக் அவங்க சூ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுவும் கரெக்டா அந்த 60 days இருக்க மாதிரி இருக்கு. லைக் அந்த ஃபைன் நீ கட்டுறதுக்கு முன்னாடி கேஸ் வந்துரும் கோர்ட்டுக்கு. ஸோ அது கரெக்டா கொஞ்சம் சீக்கிரம் அவனுக்கு போட்டு தரலாம். ஓகே, இந்த இது நீயும் போட்டிருக்க. ஐ டு நோட்டிஸ் திஸ். யூடியூப்ல ரீசெண்டா வந்து ப்ரீமியம் வச்சிருந்த அண்ட் மினிமைஸ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, அந்த மினி பிளேயர் மாதிரி ஒன்று வரல, பிக்சர் அண்ட் பிக்சர் மாதிரி. ஆமா, அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்வர்க்கிள் வித் ஓவர் ரவுண்டடா மாறி இருக்கு. பாத்தியா? ஸ்வர்க்கிள் இல்ல, ரவுண்டட் ரெக்டாங்கிள் தான், ஆனா கொஞ்சம் ஓவரா ரவுண்டா இருக்கு. அந்த கார்னர் நிறைய கட் பண்ணி. நீ வந்து லேப்டாப்ல பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, லேப்டாப்ல இந்த மாதிரி மினி பிளேயர்னு சொல்லிட்டு இப்படி சைட்ல வரும். ஓகே, பெரிய ஸ்கிரீன்ல இந்த மாதிரி வந்தா ஓகே. இதுல வந்து கீழே வந்து ஒரு இதாதான் வரும் யூசுவலா. பட் இப்போ வந்து இந்த பிஐபில வர்ற மாதிரி. ஆனா அது ஒரு மாதிரி அந்த 60:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோலயே இருந்திருக்கலாமே, எதுக்கு இது இப்படி மாத்தணுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு அவ்வளோ ஐ டோன்ட் லைக் இட். எனக்கும் இது அவ்வளோ பிடிக்கல. ஆனா இட் இஸ் வாட் இட் இஸ். அது இன்னொன்னு கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒண்ணு உண்டு தெரியுமா யூடியூப்ல. ஆக்சுவலி அது நம்ம போடணும். நான் கொஞ்சம் இந்த இன்ஸ்டாகிராம்ல போடுற ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் இங்கேயும் கொஞ்சம் போட்டு விடலான்னு பார்த்தேன். பட் போட மாட்டேன், ஏன் வர மாட்டேங்குது, பார்க்கணும். ஸோ அந்த போஸ்ட் எல்லாம் இப்போ வந்து யூடியூப்ல வியூ போஸ்ட்னு ஒரு இதே காட்டுது. லைக் ஹோம் பேஜ் நான் ஸ்க்ரோல் பண்றேன், வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டயலாக் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணா போஸ்ட் எல்லாம் காட்டுது. யூசுவலா கம்யூனிட்டின்னு ஒரு டாப் இருக்கும், அதுல போய் ஒரு சேனலுக்குள்ள இருக்கிற கம்யூனிட்டில இந்த வியூ போஸ்ட் கிளிக் பண்ணா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கிற எல்லா போஸ்டையும் அந்த மாதிரி காட்டுது. ஓகே 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 ஓகே. நாட் ஷூர் வாட் தே ஆர் ட்ரைங் அவுட். ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க யூடியூப். ஸோ இது காட்டுது, எப்படி ஆக போகுது என்ன ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் 2 more updates from me. ஒன்னு என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பாக்குறேன்னு வச்சுக்கோய, அந்த ரீல்ஸ்ல இருக்கிற பாட்டு ஆடியோ உனக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே அந்த ஆடியோ கிளிக் பண்ணினா அந்த ஒரிஜினல் ஆடியோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வேற என்ன ரீல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறதையும் காட்டும், என்னெல்லாம் ரீல்ஸ்ல இருக்குங்கிறதையும் காட்டும். அங்க ரைட் சைட்ல ஒரு ஹாம்பர்கர் மெனு, அதை கிளிக் பண்ணேன்னா ஷோயிங் ஆட் திஸ் சாங் டு ஸ்பாட்டிஃபை. அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா asking me to link my Spotify account to this. Once I do that, linkனா ஒன்றும் பெருசு இல்லை, 2 பட்டன் தட்டினா போதும்.
இங்க நான் அதை ஆட் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பாட்டிஃபைல என்னோட லைக் சாங்ஸ்ல ஆட் ஆயிருது. ஓ நைஸ், ஐ டிட்ன்ட் நோ தட். ஸோ இது ஆப்வியஸ்லி லைக் ஒரு பாட்டை ப்ரமோட் பண்றதுக்கு இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஸ்பாட்டிஃபை யூசர்ஸ் பிலீவ் இட் ஆர் நாட் நிறைய இருக்காங்க. யூடியூப் மியூசிக்கோட ஸ்பாட்டிஃபை யூசர்ஸ் அதிகம் இந்தியாவில். நான் ஏன்னா ஸ்ட்ரீம் பண்றது எல்லாருக்கும் பழகிடுச்சு. மியூசிக்கை டவுன்லோட் பண்றது யாருமே டவுன்லோட் பண்றது இல்ல. ஸோ ஐ மீன் யா ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக் தவிர வேற என்ன இருக்கு? கானா, ஜியோ சாவன், விங்க். கானால ஒன்றும் இருக்கா? ஐ திங்க் இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓ விங்க் அவன் தான் வந்து அவன் ஆப்பிள் மியூசிக்கோட டைப் வச்சுட்டான். இன்னும் அது முடிஞ்சா எனக்கு தெரியல. அதாவது விங்க் ஆப் ஒன்று இருக்குதானே? விங்க் ஆப் இருக்கு. ஏன்னா நீ ஜியோ டியூன்ஸ் அந்த காலர் டியூன் செட் பண்றதுக்குலாம் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால இட்ஸ் ஸ்டில் தேர். பட் இட்ஸ் லைக் அவனுங்க எப்படியும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே புரிஞ்சுக்கிட்டு ஆப்பிளோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. யா பட் how is it going to happen? ஏன்னா இப்போ வந்து சாவன்னு ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஜியோ மியூசிக்னு ஒன்று இருந்துச்சு. உனக்கு தெரியுமான்னு தெரியல. முதல்ல இந்த ஜியோ சிம் வந்த புதுசுல ஜியோ ஆப்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். அப்ப இருக்கிற ஜியோ சினிமாலாம் கன்றாவியா இருக்கும். உள்ள போய்லாம் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப ஒஸ்டா இருக்கும் அந்த ஆப். இப்போ இட்ஸ் லைக் ஃபார் பெட்டர். தே ஆர் லைக் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங். ஜியோட ஹோல் ஆப்ஸ் மை ஜியோ ஆப்பே சிக்னிஃபிகன்ட். ஆமா, முன்னாடி எல்லாமே இட் வாஸ் லைக் கிராப். ஒரு நாள் 2 நாள்ல எவனோ பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து நிறைய இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எவ்ரிதிங் லைக் ரியலி பெட்டர். ஆனா முன்னாடி ஜியோ மியூசிக்னு ஒன்று உண்டு, நான் அதையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஜியோ மியூசிக்னு ஒன்று உண்டு. அப்புறம் சாவன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டு, சாங் கேட்குற பிளாட்ஃபார்ம். அது ரெண்டும் இணைஞ்சு ஜியோ சாவன் அப்படின்னு மாறினாங்க. ஜியோ சாவன் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருந்துச்சு ஜியோ யூசர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை பெய்டுன்னு மாத்திட்டேன். நான் அதோட அதுல கேட்கறத நிப்பாட்டிட்டேன். அண்ட் விங்க்ல வந்து டவுன்லோட் பண்ண அலோவ் பண்ணும். ஜியோ சாவன் வந்து உனக்கு அந்த பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் டவுன்லோட் பண்ண முடியல, டவுன்லோட் பண்ணி கேட்க முடியாது. பட் விங்க் வந்து நீ ஏர்டெல் சப்ஸ்கிரைபரா இருந்தாலே உன்னால டவுன்லோட் பண்ணி கேட்க முடியும்னு இருந்துச்சு. ஸோ விங்க் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இடையில கொஞ்சம் இதான். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் ப்ரீமியம் போட ஆரம்பிச்சோன்னு சொல்லிட்டு யூடியூப் மியூசிக் போனது. அதுக்கப்புறம் the rest is history. ஸோ இடையில கொஞ்சம் பீரியடுக்கு வந்து ஐ ஹவ் யூஸ்ட் விங்க். விங்க் ஆப் வந்து ஓகேஷ்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுல வந்து டிஸ்பிளே ஆட்ஸ் வந்து அந்த மாதிரி நடுவில் ஒரு மாதிரி, அது கொஞ்சம் அனாயிங்கா இருக்கும், கொஞ்சம் சீப் ஃபீலிங். இப்போ ஸ்பாட்டிஃபைல ஆட் போடுவான் தான், ஆனா ஆடியோ ஆட்ஸா போடுவான். இல்ல 10 நிமிஷம் இதை பாரு, இந்த ஆடை பார்த்தேன்னா உனக்கு அடுத்த 1/2 மணி நேரம் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் பாடுறா அப்படின்பா. ஓகே, ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் லைக் ஃபைன். அது பழகிடுச்சு அவ்வளவுதான். யா பட் இது இந்த மாதிரி இந்த குட்டியா ஒரு இது வந்துட்டு அது அப்படியே அந்த ரோலபிள் ஆட் வர்றது, இட் ஃபீல்ஸ் ரியலி சீப். Obviously it makes money and it's not interrupting, but feels cheap. The user experience is like gone. So தெரியல, ஆப்பிள் மியூசிக் ஆப்வியஸ்லி யாரும் ஆஃபர். ஸோ என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. we'll see. ஓகே. அண்ட் ஒன் லாஸ்ட் திங் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு யூடியூப் பிளாக் இருக்கு. 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1 லட்சத்துக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கோடை ரீச் பண்ணதுக்காக நம்மகிட்ட ஒரு யூடியூப் பிளாக் இருக்கு. இது வந்து எந்த சைஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்லையா? நம்ம அதுக்கு வீடியோவே போட்டிருக்கோம். இப்ப ரீசெண்டா யூடியூப் வந்து அந்த பிளாக்கோட சைஸை மாத்திட்டான். இட்ஸ் நவ் லைக் ரியலி காம்பாக்ட். இந்த அளவுக்கு அதுல அந்த பழைய இதுல ஒரு 60% தான் இருக்கு. இப்ப சைஸ் அவ்வளவு குறைச்சிட்டாங்க. இனிஷியா ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப் பட்டன் இருக்கும், அதை வந்து கண்ணாடியில ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பான். அதனாலதான் பிளே பட்டன் அப்படிங்கிற, எனக்கு அது யூடியூபோட பிளே பட்டன் மாதிரியே சிம்பிள்ல இருக்கும். அது சில்வர், அதுல கோல்டு அப்படிங்கிற மாதிரி போச்சு. அது அதுக்கப்புறம் மொத்தமா பிளாக்கா மாத்தினாங்க. இப்ப அந்த பிளாக்கையும் சைஸ் குறைச்சிட்டாங்க. ஏன்னா எத்தனை யூசர்ஸ் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறாங்க. ரீல்ஸ், ஐ மீன் யூடியூப் ஷார்ட்ஸ் வந்ததுல இருந்து ரொம்ப நிறைய பேர் 1 லட்சம் தாண்டிட்டாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறப்ப செலவாக கம்மி பண்ணிருப்பானா இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப நிறைய கிரியேட்டர்ஸ், அதுவும் ஆஃப்டர் கோவிட், டியூரிங் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட். டியூரிங் கோவிட் வந்து நிறைய வீட்டில் இருக்கிற ஃபேமிலி கண்டென்ட் அண்ட் கப்புள் கண்டென்ட் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு, அது ஒன்று. அண்ட் ஆல்சோ ஷார்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் மட்டுமே போடுற சேனல், லைக் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்க எல்லாத்தையும் திரும்ப இங்க எடுத்து போட்டுருவாங்க. அதுல பாக்குறதுல 20% இங்க பார்த்தாலுமே they will have more than a lakh. கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அண்ட் அவங்க வந்து ஆப்வியஸ்லி அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருந்து அங்க எல்லாரையும் இங்க புஷ் பண்றாங்க. அண்ட் மந்த்லி ஒன்ஸ் ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட் போட்டாலும் அது அவங்களுக்கு ஓடுது. லைக் பீப்புள் ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் திஸ்.
மீன் மேக் சென்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் யூடியூப்க்கு ஒரு பெரிய க்ரோத் தான் சொல்லணும் ஷார்ட்ஸ் வந்து. பட் யா திஸ் ஓகே. அப்புறம் ஏன்ட்டு அவ்வளோதான் இருக்குது, 110 இருக்குது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங், ஓகே, கிளாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்எல்எம் இருக்கு, ஆந்த்ராபிக் அப்படிங்கிற கம்பெனியோட. யா, ஆந்த்ராபிக்ங்கிற கம்பெனியோடது. அந்த எல்எல்எம் GPT-4oக்கெலாம் முன்னாடி இட் வாஸ் லைக் ரியலி ஹை ரேட்டட், ஆமாம், மோஸ்ட் ஸ்மார்ட் அப்படிங்கிற மாதிரி அது இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ChatGPT பீட் பண்ணிச்சா எனக்கு தெரில. ஓகே, நவ் கிளாட் 3.5 சானட் இஸ் 2 மாடல்ஸ் இருக்கும். 4o மினி மாதிரி, இங்கேயும் சானட் ஹைக்கூ அப்படின்னு சொல்லிட்டு ஹைக்கூ சானட், அதுக்கப்புறம் ஓப்பஸ்னு ஒன்று இருக்கும். ஓப்பஸ் இஸ் லைக் த பிக் திங். 70 பில்லியனா அதுக்கு அப்டேட் லான்ச் பண்ணல. ஹைக்கூக்கும் சானட்க்கும் மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைக்கூ அண்ட் சானட்ல ஆப்வியஸ்லி வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது அது எல்லாமே ஆப்வியஸ்லி இருக்கும். அண்ட் நிறைய பெஞ்ச் மார்க்ஸில் இட் இஸ் லைக் த லீடிங் மாடல் நவ். Gemini got triggered somehow. தெரில. ஓகே, ஸோ அதான் நிறைய இதில் வந்து மெட்ரிக்ஸில் வந்து இதான் இப்போ லீடிங்காக இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் திங்ஸ் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பெஞ்ச் மார்க்கில் இதுக்கு முன்னாடி Gemini 1.5 Pro ஏதோ ஐ திங்க் GPT தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்திருக்கு. அண்ட் நவ் திஸ் ஹஸ் பீட்டன் தட் பை சிக்னிஃபிகண்ட் மார்ஜின் இட் சீம்ஸ். ஸோ நிறைய மெட்ரிக்ஸில் வந்து இது அதோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் திஸ் இஸ் த சானட், நாட் தி ஹையஸ்ட் வெர்ஷன். சரி, ஸோ இதுவே இப்படி பண்ணதுன்னா இப்போ அந்த வெர்ஷன் எவ்வளோ பீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேருக்கு ஸ்பெகுலேஷன்ஸும் இருக்குது. பட் ஓகே, அதான் இது நல்லா பீட் பண்ணிக்க அப்டேட் விட்டுருக்காங்க. ஓகே, அண்ட் அதோடய சேர்த்து ஐ இன்ட்ரடியூஸ் a நியூ ஃபீச்சர் கால் கம்ப்யூட்டர் யூஸ். ஓகே, திஸ் இஸ் நாட் அவைலபிள் டு எவ்ரி ஒன். தட் இஸ் இன் த சென்ஸ் எப்படி GPT உன்னால ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுமோ கிளாடியோனால ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அது அவைலபிளாக கிடையாது. ஆனால் கிளாட்ல வந்து இத்தனை queries தான் சொல்லி லிமிட் அது இருக்கும். ஓகே, I recommended Claude to someone and they really felt Claude gives them more accurate answers than GPT for coding obviously. And Claude வந்து more accurate-ஆன ரிசல்ட்ஸ் கொடுக்குதுங்கிற மாதிரி they felt. பட் ஒரு நாளைக்கு 10 இதோ என்னவோ தான் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த லிமிட் ஆப்வியஸ்லி ரீச் பண்ணல, அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கல. I feel really comfortable with GPT for some weird reason. So யா, ஸோ அந்த கம்ப்யூட்டர் யூஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து ராபிட் R1 பார்த்தோன்னே இருக்கா? ஆமாம், லார்ஜ் ஆக்ஷன் மாடல். ஆமாம், லார்ஜ் ஆக்ஷன் மாடல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் இட் வில் பி ஏபிள் டு நேவிகேட் எனி UI. இதுதான் கான்செப்ட், கரெக்டா? ஆமாம், அது இது பண்ணுதா? அது இது பண்ணும். நீ ட்ரை பண்ணி பார்த்தியா? ஆப்வியஸ்லி ஐ காண்ட். இது வந்து கிளாடோட API யூஸ் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். APIங்கிறனால கண்டிப்பாக அது பெய்ட் தான் இருக்கும். ஸோ பெய்ட் யூசர்ஸாக இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருந்துச்சு. ஐ சா பீப்புள் யூஸிங் இட், ஐ சா வீடியோஸ் ஆஃப் பீப்புள் யூஸிங் இட், ஐ சா தி ஒரிஜினல் என்ன சொல்ல அந்த வெப்சைட்டில் அவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களே அதெல்லாம் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் திங், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, பெரியா வச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ கேட்குதுன்னு தெரியல, பட் சாரி. ஐயா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு ப்ராம்ப்டை கொடுத்துட்டு என்ட்ரு அமுக்கிறேன், ஐ மீன் சென்ட் பண்ணுறேன் API ரெக்வஸ்ட்டை. பண்ணதுக்கப்புறம் அது வந்து இட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் யூர் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டு இப்போ லெட்ஸ் சே யூ ஆஸ்கிங் இட் டு லாகின் டு யுவர் Gmail, இதான் என் யூசர் நேம் பாஸ்வேர்ட்னு சொல்லிட்டேன், அஸ்யூமிங் சும்மா சாம்பிளுக்கு. அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும், எடுத்ததுக்கப்புறம் கீழே வெப் ப்ரௌசர் இருக்கான்னு பார்க்கும். வெப் ப்ரௌசர் டாஸ்க் மேனேஜர்லேருந்து அதை போய் கிளிக் பண்ணும். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். இப்போ இதில் வந்து சர்ச் பார் எங்கே இருக்குது, அங்கே இருக்கா, ஓகே ஃபைன், அந்த இதில் கிளிக் பண்ணும். அடுத்து திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும், டைப் பண்ணியிருக்கும், திரும்ப என்ட்ரு ஆகும், ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ்லேருந்து திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும், Gmail உள்ளே போகும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் இந்த டாஸ்க் பண்ண போகிறேன் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் இதுதான் அடுத்து பண்ண போகிறேன் பண்ணுறேன். இந்த மாதிரி அது என்ன பண்ண போகிறாங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்து பேசிட்டு திரும்ப நம்மகிட்ட ஐ மீன் சொல்லுது, நாட் ஆஸ்கிங் ஃபார் கன்ஃபர்மேஷன், உனக்கு என்ன நடக்குது அது என்ன யோசிக்குதுங்கிறத டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே வருது. இந்த மாதிரி நீ என்ன கேட்டாலும் பண்ண முடியுங்கிறது தான் கான்செப்ட். நாட் ஜஸ்ட் இன் வெப் ப்ரௌசர். ஒருத்தன் வந்து எக்ஸல்ல உனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான், அது வந்து அந்த API நீ ரெக்வஸ்ட் அனுப்பி என்ட்ரு அனுப்புறான், அதை எக்ஸல்ல மேனிபுலேட் பண்ணி அந்த மாதிரி உனக்கு ஒன்று பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நோ மேட்டர் வாட் யூ கிவ் இட் இஸ் ஏபிள் டு டூ இட். இதுங்கிறது தான் இதோட விஷன்.
ரைட் நோ அது எங்கே இருக்குங்கிறது இஸ் சம்திங் தட் வில் டிஸ்கஸ். பட் இதுதான் அவங்களோட விஷன். ஓகேவா? இதுதான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஸ்டில் இன் பேட்டா. நாட் எவ்ரி ஒன் கேன் யூஸ் இட். பேட்டாவில் தான் இருக்குது. அண்ட் தேர் நாட் ஆப்வியஸ்லி சொல்கிறப்ப இது வந்து பார்த்து உங்களோட ஓன் ரிஸ்கில் யூஸ் பண்ணுங்கள். சாண்ட் பாக்ஸ் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் அது உங்களோட டேட்டாவோ உங்களோட எந்த டிவைஸும் பாதிக்கப்படாத மாதிரி ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுங்கிறது தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா பேட்டாவில் இருக்குங்கிறனால. இதுதான் வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ்னால் என்ன அப்படிங்கிறது இதுதான். நான் பார்த்ததுல நிறைய பேர் சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். இது வந்து பிக்சல் கேமரா மாதிரி வச்சுக்கோங்க. ஒர்க் ஆகுறப்ப வில் ஃபீல் அமேஸ்ட். அண்ட் அது நிறைய டைம் சொதப்பவும் செய்யும். அந்த மாதிரி தான் நம்ம நினச்சதை பண்ணாமையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பேட்டாவில் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ட்ரெயின் ஆக நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஃபியூ வீக்ஸ் பேக், ஓகேவா, எக்ஸாக்டாக வேணால் என்னைக்கின்னு நான் சொல்லுறேன். October 14th, ஓகேவா. இது லான்ச் ஆனது அதுக்கப்புறம் தான். October 14th நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா. இது டு டூ லிஸ்ட்ல நான் எழுதி வச்சிருக்கிறது ப்ராஜெக்ட் LAM. ஆப்வியஸ்லி இட்ஸ் அ லார்ஜ் ஆக்ஷன் மாடல் தான். அந்த கான்செப்ட் தான், சேம் திங். இதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளி இதை நான் சொல்லக்கூடாது, பட் ஓகே, டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு யூல் ஹேவ் டுட்டோரியல் வீடியோஸ் இல்லையா? ஆமாம். டேக் ஆல் டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் அதில் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனையும் கன்வெர்டட் இன்டு JSON ஆப்ஜெக்ட் யூஸிங் எ ஸ்கிரிப்ட் ஆர் சம்திங். நீ அது கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும். அண்ட் அந்த JSON ஆப்ஜெக்டில் என்னென்னா எங்கே அமுக்கிற, அதனால என்ன ஆக்ஷன் இருக்குது, அந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டு ஒரு LLM ட்ரெயின் பண்ணுவோம். அந்த LLM ஃபைன் டியூன் பண்ணுறதுனால அதால் இது எல்லாத்தையும் திரும்ப பண்ண முடியும். இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ண முடியும். லாகின் டு ஜிமெயில்னு சொன்னால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அது நிறைய இன்ஸ்டன்ஸ் பார்த்துக்கும், புரிஞ்சு வச்சுக்கும், இதை வச்சு பண்ணும். ஸோ இதுக்கு ஆப்வியஸ்லி யூடியூப்ல இருக்கிற டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பண்ணலாம், பண்ணக்கூடாது. பட் if someone were to do it, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். That is exactly what they've done. ஆமா. See, we are always late. Yeah, okay, this is what they've done. Okay, that is first thing. Second thing, இது நடந்து 2 or 3 days later, I am reading an article which is about Google doing a secret project. And the name of the project is called Project Jarvis. சரி. And obviously நம்மளுக்கு எல்லாரும் அயன்மேன் தான் ஞாபகம் வரும். And what we know about Jarvis is டோனி ஸ்டார்க் சொல்றத அதால செய்ய முடியும். It is able to do actions. Right? Which is exactly what computer used us. ஆமா. Google's version of computer used by Anthropic is Jarvis, Project Jarvis அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூகுளும் வந்து ஜெமினை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ப்ராஜெக்ட் ஜார்விஸ்ங்கிற பேர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன் ஃபியூச்சர் ப்ராபப்ளி சூனர் ஆர் லேட்டர் அரௌண்ட் டிசம்பர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஜார்விஸ்ல இது ரிலீஸ் ஆகும் as a product of Google. பேட்டால தான் ஆப்வியஸ்லி ஆகும்னு ஸ்பெகுலேட் பண்றாங்க. Seems like GPT is also working on something like this. OpenAI. Okay. So everyone is thinking this is the next thing. But the person who came up with the idea of LAM initially, yeah, I don't know what he's doing right now. And Rabbit are in the stage. I mean, they didn't actually do it. They came up with the idea, but they didn't do it. Instead, they just used another service that just navigates through UI stuff. And the clicks are அதுதான் ஆக்சுவலி நீ வந்து இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஒரு இது பண்ணலையா? UI பாத். எஸ், UI பாத். அதுல இந்த மாதிரி எதை வேணா பண்ண முடியும்ல? ஆமா, பட் யா. So what I'm asking is if someone were to do it, they would have to use something like that, or அதோட கோட் or அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஓட கோட் எடுத்துக்கிட்டு அதோட இந்த மாதிரி ஒரு LLM சேர்த்தா you will be able to achieve it. I mean theoretically இல்லையா? Okay, this is one thing. இது ஒரு விஷயம். கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ், ப்ராஜெக்ட் ஜார்விஸ், இந்த இது எல்லாமே சேர்ந்து இது ஒன்று. ஓகேவா. அடுத்து இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, character.ai சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரி. And I know this exists. I didn't know this is owned by Google. அப்படியா? ஆமா. நம்ம இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணோமா?
ஐம் நாட் ஷுர், பட் இது நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா. இந்த பைத்தான் கோர்ஸ்க்கு ஒன்று. அதுக்கு இது பண்ணமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சரி. ஓகேவா? இந்த character.aiங்கிற வெப்சைட் மேலே ஒரு யூஎஸ் மாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இட் சீம்ஸ் லைக் தே ஹாவ் ஏதாவது பேசி இல்லை தே ஹாவ் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி நீ வந்து இதில் இருக்க ஏஐ கூட பேசிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க போல. சரி. அண்ட் அந்த ஏஐ வந்து அந்த அம்மாவோட பையன்கிட்ட ஆப்வியஸ்லி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் பையன் வந்து ஹி காட் ரியலி க்ளோஸ் டு தட் ஏஐ. அண்ட் அந்த பையன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். ஓகே, இது நடந்திருக்கு. அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிஃபோர் ஹி டிஸப்பியர், ஐ மீன் ஹி வெண்ட் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், அவங்க ஃபோனை வந்து அவங்க அம்மா பார்த்துருந்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஏஐ கூட சாட் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த ஏஐ வந்து என்ன சொல்ல, செக்ஷுவல் கண்டென்ட் வந்து பேசியிருக்கு ஆர் கன்வே பண்ணியிருக்கு இந்த பையன்கிட்ட. அண்ட் ஹீஸ் அண்டர் 18 ஐ கெஸ். ஸோ அதான் அந்த மாதிரி அஃபென்சிவான கண்டென்ட் ஆர் அபியூசிவான கண்டென்ட் வந்து அது ஜென்ரேட் பண்ணியிருக்கு, இவங்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு. அண்ட் தேர் வேர் சர்டன் கோட்ஸ் ஃப்ரம் த கான்வர்சேஷன்ஸ் அஸ் வெல் இன் தட் ஆர்டிக்கல். ஸோ அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இது பண்ணி அவங்க வந்து இந்த character.aiங்கிற கம்பெனி மேலேயும் கூகுள் மேலேயும் சேர்ந்து கேஸ் போட்டிருக்காங்க, சேயிங் தட் தே ஹவ் டன் திஸ். அந்த கம்பெனி வந்து ஆப்வியஸ்லி வி ஆர் ஸோ சாரி ஃபார் த லாஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு நடந்ததுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹவ் செட் தட் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஆட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு, அண்டர் ஏஜ் பீப்புளுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணியிருக்கோம், ஆல் தோ ஸ்டஃப் வந்து சொல்லியிருக்காங்க. பட் யா, ஐ திங்க் இட் ஆல்சோ ஹேட் அ நேம். இது வந்து ஒரு பர்சனலைஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் தானே. ஸோ அதான் இட் ஆல்சோ ஹேஸ் அ நேம், அந்த மாதிரி இருந்திருக்கு. இது என்ன சொல்ல, ஒரு ஸ்கேரி சைட் ஆஃப் ஏங்கிற மாதிரி தான் கொஞ்சம் டிஸ்டர்பிங். யா, இப்போ நம்ம ஃபார் த மெஜாரிட்டி ஆஃப் அவர் லைஃப் அட் திஸ் பாயிண்ட் we didn't interact with AI. ஆமாம். AI is like really new to us for like 1 or 2 years maximum we are interacting with them. ஆமாம். The concept was already there, but we are interacting with them for like 1 or 2 years. And we know like what to trust and what not to trust. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்பவே இப்படி இருக்கு, அந்த பையனுக்கு எவ்வளோ வயசுன்னு எனக்கு தெரியல. பட் வாட் இஃப் லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்க்குறப்ப they have really sophisticated AIs when they are born. ஆமா. And you cannot really protect children from devices, right? They're gonna get some device at some point. ஆமா. You cannot always like do this, like இது பண்ணி வைக்க முடியாது. And ஆல்ரெடி வந்து இந்த மெட்டா கூட நமக்கு போகணும். இது கொஞ்சம் எபிசோட்ஸ்க்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் வயசானவங்களும் சில்ட்ரனும் பேசுறது இது பண்ணணும், அவங்க ஏஜ் குரூப் கூட பேசுறாங்களா, அது எல்லாமே நிறைய லைக் மெட்டா கான்ஸ்டன்ட்லி அண்டர் ட்ரபிள் ஃபார் தீஸ் திங்ஸ் பிகாஸ் தேர் அலோவிங் பீப்புள் அண்டர் 18 in their platforms and there are like predators of all types in these platforms. So that is the issue and they have been constantly dealing with this stuff. Like there is no solution but they keep doing improvements. So அது வந்து someone else is doing that harm, so you can like have someone else as accountable. But an AI making these stuff, doing these mistakes, who takes responsibility for that? Yeah, exactly. No one can take responsibility for this. The company can, but no one can be blamed. A company can only be fined or you can make it ban not பண்ணலாம், அவ்வளவுதான். But someone else is going to create another company with the same knowledge. So I'm not sure where this is going. அதாவது it was like என்ன சொல்ல, ஏதோ அந்த AI character is like the queen and இவன் தான் king, அந்த மாதிரி ஏதோ
அது கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து as if லைக் he is the king அந்த மாதிரி தான் ரிப்ளை பண்றது எல்லாமே பண்ணது போல. அதான் yeah so see those things don't know what they are doing, they don't have consciousness, believe it or not. அதான் They don't have consciousness, they just act randomly and think this might be the most appropriate thing to tellங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு இதில் தான் போகுது. அதுக்கு ஃபில்டர்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ வாட் தே கேன் டூ இஸ் தே கேன் ப்ராப்ளி ஆட் ஃபில்டர்ஸ். ஆனால் அதுவுமே there will be ways around it. ஆமாம், you cannot always prevent it from something, right? தெரியல, இது சால்வ் பண்ண முடியுமான்னு தெரியல. இட்ஸ் குவைட் ஸ்கேரி. அதாவது நீ என்ன சொல்ல, நீ அதை சால்வ் பண்றத என்ன சொல்வ, டிடெக்ட் பண்ண வைப்ப இல்லையா? இது வந்து என்ன சொல்ல, you how many things can you detect? அதுதான், there will always be something left out. இல்ல டிடெக்ட் பண்ண போறது ஒரு சிஸ்டம்ல, அதுக்கு ஒரு ஃபால்ட் இருக்கும் இல்லையா? இந்த ஏஐக்கெல்லாம் கான்சியஸ்னஸ் இல்லாம இஷ்டத்துக்கு வளர்றப்பயே இவ்வளோ டேமேஜ் காசு ஆகுது. just imagine what would happen if these things become intentional. அதுக்கு யாரையா பிடிக்கல, இன்டென்ஷனலாக ஒன்று பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகுறது? scary world. okay, I don't wanna என்ன சொல்ல end this in a negative note, so let's talk something else. where is it? நான் ஒன் நோட் விட்டுட்டு டு டூ இஸ்ல தேடிட்டு வந்திருக்கேன். ஓகே யா ஓகே ஓகே ஏய் தான், பட் இட்ஸ் அ ஃபனி ஸ்டோரி. ஓகே ஓகே ஸோ தட் இஸ் அ கப்பிள். ஓகே அண்ட் இந்த கப்பிளில் வந்து த மேல் பர்சன் வந்து he says that I'm gonna be busy for a couple of days, கொஞ்சம் ஒர்க் இருக்கு. I saw this story. okay yeah so they are gonna be busy for few so this days. Is basically a comedy show where people write to. yeah probably yeah I think that is so a comedy show where people write to about their couple relationship stuff and people read it out aloud and probably try to give some advice to them. It's just anonymous because there is no names or anything. Yeah, they tell I am 23F, so meaning I'm 23 years of age and female. And my boyfriend told me he's gonna be busy for the next 3 days and he's only going to text me. And they are saving up money for their marriage or something, or their future, something they're saving up some money. I mean you can tell the story. I know the story. Yeah, சொல்லு continue. So அவன் அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து 3 நாளைக்கு ரொம்ப பொலைட்டா பேசியிருக்கான். இந்த பொண்ணு கேட்டதுக்கெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா பயங்கரமா பதில் சொல்லியிருக்கான். 3 days முடிஞ்சிச்சு. ஆஃப்டர் 3 days வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கிறான், I met with an entrepreneur and he was testing out his new AI and that is what have been talking with you for the last 3 days and it was an experiment and he has paid out X amount of money which we really need right now for like our life together and the மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான். and now she is worried if she has to break this up or something because I mean they used to constantly fight and the AI didn't really அதாவது இந்த கடைசி 1.5 நிமிஷத்துக்கு இந்த ஹோல் ஸ்டோரியை வந்து நீ ஃபுல்லா இங்கிலீஷ்லயே சொல்லியிருக்க. அப்படியா? ஆமா. யா ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, அவனோட ஆக்சுவல் ஹஸ்பண்ட் இல்லை, லைக் பாய் ஃப்ரெண்ட் ஆர் சம் ஒன் இஸ் நாட் தட் நைஸ் டு ஹெர். பட் இந்த கடைசி 3 நாளுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஏஐ வந்து நைஸ் திங்ஸாக தான் மட்டும்தான் பேசியிருக்கு. நவ் ஷீ இஸ் ஜட்ஜிங் தட் இப்போ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஏஐ தான் பெட்டரா நல்லா பண்ணது, இவன் பண்ணலையே அப்படிங்கிற. But it's a AI version of him. Yeah தெரியல. people are doing these random experiments. ஆமா. so chat-ஐ நம்பாதே, நேய மட்டும். இப்ப சாட்னு மட்டும் இல்ல, இட்ஸ் லைக் வாட்ஸ் a வீடியோ, உன் ஃபேஸை வச்சு டீப் ஃபேக் and everything இல்லையா? see தமிழ்ல ஒருத்தன் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. yeah I mean you can do it but if you really know someone you'll know that it's not like yeah probably. and இந்த இது எந்த அளவுக்கு பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ரீசென்ட்லி இஃப் யூ நோட்டிஸ் போத்
Microsoft and Meta. Language models and everything related to AI, most of them are open source. Yeah. I know about Meta, not sure about Microsoft. Microsoft has a small language model called Phi-3. 5.3. PHI-3. Ah, This has been there for a long time. இந்த மாடல்ஸ் வச்சு தான் விண்டோஸ் எத்தனை பில்லியன் பேராமீட்டர்ஸ்? 3 பில்லியன் அந்த சைஸ் தான். ஓகே. இட்ஸ் பிடி என்ன சொல்ல ஸ்மால். ஸ்மால் பட் எட் பிரிட்டி அக்யூரேட் ஆஸ் வெல்ங்கிற மாதிரி தான். ரியலி? ரொம்ப நீ நாலேஜ் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. இங்கிலீஷ் அதுக்கு நல்லா தெரியும். இட் கேன் கன்வர்ஸ் இன் இங்கிலீஷ் ப்ராப்பர்லி, அண்டர்ஸ்டாண்ட் யூ ப்ராப்பர்லி. ஐ மீன் நீ பேசுற என்னங்கிறதால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கே 3 பில்லியன் பேராமீட்டர். 3 பில்லியன் இல்லை, அதுக்கு ஆப்வியஸ்லி மற்ற நாலேஜும் இருக்குது. பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு பி லைக் ஜிபிடி ஆர் அதர் எல்எல்எம்ஸ் அதான். ஓகே, ஸோ அந்த 5.3 அப்படிங்கிற மாடல் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மெட்டா வந்து இது ரிலேட்டடாக இருக்கிறது ஓப்பன் சோர்ஸ். கிராஃப் எல்எம்னு சொல்லிட்டு, ஐ மீன் கிராஃப் எல்எம் அது பேர், ஐ திங்க் இட்ஸ் கிராஃப் எல்எம், யா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோஸ் ரீகாலில் வந்து ஒரு கிராஃப் இண்டெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. தட் ஹஸ் பின் மேட் ஓப்பன் சோர்ஸ், கிராஃப் ரேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விண்டோஸ் ஓப்பன் சோர்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து they have released a new thing called Omni Parser. ஓகே, ஸோ பார்சர்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்ல, ட்ராவர்ஸ் ரீடிங் சம்திங், கோயிங் த்ரூ ரீடிங் சம்திங் இல்லையா? ஸோ இந்த பார்சர், ஆம்னி பார்சர்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்த்த அந்த கம்ப்யூட்டர் யூஸ் ப்ராஜெக்ட் ஜார்விஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி லுக்கிங் அட் அன் இமேஜ் அண்ட் டெல்லிங் இந்தந்த திங்ஸ் தான் கிளிக் பண்ண முடியும், இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படி ட்ராக் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டெப் 1 ஆஃப் யுவர் ஜார்விஸ். யா, ஸோ அந்த மாதிரி ஒரு டூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜிபிடியோட விஷன் மாடல்னு ஒன்று இதுக்கு முன்னாடி இருந்துச்சு தெரியும். இப்போ தான் அது வந்து மல்டி மாடலாக மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தெர் வாஸ் சம்திங் கால் விஷன். அந்த மாடல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அதை விட இது வந்து பெட்டராக பண்ணுது இந்த ரெகக்னைசிங் திங்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. பரவாயில்லையே. ஸோ அண்ட் தேவ் மேட் இட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ அது வந்து பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பார்சர் அகேன். இட் கேன் ஜஸ்ட் லுக் அட் இமேஜஸ் அண்ட் டெல் ஸ்டஃப் லைக் அபவுட் த இமேஜஸ், அந்த மாதிரி தான். லைக் யூ செட், இட்ஸ் ஸ்டெப் 1 ஆஃப் அந்த இது. பட் தே மேக்கிங் இட் ஓப்பன் சோர்ஸ் வாட்ஸ் அ குட் திங். இதுலேருந்து நிறைய பேர் அதை வச்சு அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இது இப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஃபேசினேட்டிங் திங்காக இருந்தது. செகண்ட் திங், அது ஓப்பன் சோர்ஸாக விட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஓகே, நல்ல விஷயம். இது ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியும் ஏஐல அப்படியே கூடயே சேர்ந்து வளர்ந்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. லைக் நாட் ஜஸ்ட் லாமா இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல், பட் அவங்கள தாண்டியும் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. அண்ட் 5.3லையும் கான்ஸ்டண்ட்டாக அவங்க ஏதாவது அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. விண்டோஸில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் 5.3 மாதிரி மாடலில் தான் ரன் ஆகும். அதுல ஏதாவது எல்லாம் பண்ணி பண்றது எல்லாமே அவங்களுக்காக பண்றது தான் பெட்டர். ஐ மீன் ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஒன்று அவங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரியான ஸ்டஃப்க்கு அவங்களே ஒரு இன் ஹோம் பண்றது பெட்டர் தான். லைக் என்ன சொல்ல, மைக்ரோசாஃப்ட் இஸ் லைக் எல்லாத்தையும் ட்ரை பண்றாங்கிற மாதிரி தானே. த்ரோ எவ்ரிதிங் அட் தி வால், see what sticks. அதுதான். ஸோ அதுல வந்து என்னதான் ஜிபிடி இருந்தாலும் ஓப்பன்ஏயும் மைக்ரோசாஃப்ட் மட்டும்ங்கற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது not on Microsoft side. ஆமா, OpenAI wants their own profit. அதான் ஆப்பிளோட பார்ட்னர்ஷிப் வச்சானுங்க. அதான். ஸோ அது ஒன்று இருக்கு. அண்ட் மைக்ரோசாஃப்டும் இஸ் நாட் லைக் ஓப்பனே இருக்கான், அவனுக்கு ஒரு கம்பீட்டிவ் ப்ராடக்ட் வந்து நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இவன் அப்படி இல்லை. லைக் முடிஞ்ச அளவுக்கு அவனோட இதை கம்மி பண்ணி எல்லாத்தையும் இவனே இன்ஹவுஸ் பண்ண முடியற மாதிரி ட்ரை பண்றான். பட் எதெல்லாம் அவனால கண்டிப்பா முடியாதோ கண்டிப்பா அவனோட ரீசோர்ஸஸ் அண்ட் அப்டேட்டட் மாடல்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறான், அந்த பார்ட்னர்ஷிப்பையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். பட் தி சேம் டைம் இவன் கிரியேட் பண்ற புது ஃபீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இவனே இன்னொரு மாடல்ஸ் கிரியேட் பண்ணி அதுலேயே யூஸ் பண்ற மாதிரி பண்ணிக்கிறான். ஓகே, என்ன சொல்ல, எல்லாத்தையும் பண்ணு, கடைசியில் எது நல்லா வருதோ அதை வச்சுக்கலாம், எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, Satya Nadella has taken Microsoft, to be honest, to a different level. Like before Satya Nadella, after Satya Nadellaங்கிறது ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுற மாதிரி இருக்கு. விண்டோஸ் ஃபோன் பிரச்சனையாச்சு, விண்டோஸ் ஃபோன் பிரச்சனை அதெல்லாம் ஓகே. மேபி if Satya were there in the driver's seat, maybe Microsoft would have jumped to Android
மேபி ஐ டோன்ட் நோ. மேபி சத்யா நடையில இருக்கிறப்ப தானே டியோ நடந்துச்சு. யா ஒரு இதை வச்சு மட்டும் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. பட் அதர் than that டியோ ஆஸ்பெக்ட் விட ப்ராடக்ட்ஸ் ஃபெயில். அதாவது ப்ராடக்ட்ஸ் ஃபெயில் ஒன்னு இருக்கு, ஓகேவா? அதாவது என்னன்னா not like Microsoft at this point they couldn't make a regular phone and sell it. They wouldn't, I mean there is no point in they making a regular phone. They'll most likely will not make something that is better than Samsung or Google. So they went and created something different that they won't create. புரியுது, மேக் சென்ஸ். லைக் எப்பவுமே ஒரு புது ஃபோன் ஆரம்பிக்கிறப்ப யூ டார்கெட் அ நீஷ். இல்ல, what do you think is the most recent company that I mean I think nothing is. Yeah, nothing. அதான் சொல்ல வந்தேன். Yeah, but nothingனா Carl Pei, he's different. He has been in the smartphone industry basically his entire career. ஆமா. Oppo ல இருந்தா OnePlus கிரியேட் பண்ணா, now nothing. So he knows how to play. Yeah. Correct. Okay, I think that's pretty much it. Yeah, அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஆடியோ எபிசோட்ஸ் தான் ரெண்டும். ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் ஆடியோவில் கேட்குறீங்க அப்படின்னா, ஐ மீன் ஸ்பாட்டிஃபைல கேட்குறீங்க அப்படின்னா வந்து யூடியூப்ல நான் ஸ்பாட்டிஃபைல கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு போனீங்கன்னா எனக்கு தெரியும் யாராவது ஸ்பாட்டிஃபைல கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு எனக்கு வந்து நான் இது ஆக்டிவிட்டி ஸ்பாட்டிஃபைல பார்க்குறப்ப 1 2 3 அந்த மாதிரி லைக் ஐ கேன் see some numbers, பட் அது நீ நானும் பார்க்கறதான்னு கூட எனக்கு டவுட் இருக்கு. ஆமா, நான் கூட நம்ம போய் பார்த்துட்டு இது வருவோம் இல்லையா? ஸோ அது நம்மளா இல்லை வேற யாருமான்னு எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்துட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்பாட்டிஃபை அல்லது நீங்கள் எதில் கேட்குறீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்களேன். இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு உண்மையான பரிசுத்தமான ஃபாலோவர் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ தயவு செஞ்சு யூடியூப்ல நீங்கள் என்ன கமெண்ட் போட்டாலும் நான் பார்த்துருவேன். ஓகே, கோடைவில் கமெண்ட் பண்ணாலும் சரி, கோடை இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணாலும் சரி, லாஜிக்கேவில் கமெண்ட் பண்ணாலும் சரி, அன்டிஃபைன் பாட்காஸ்ட்டில் கமெண்ட் பண்ணாலும் சரி, எதில் கமெண்ட் பண்ணாலும் நான் பார்த்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ரிப்ளை பண்ணிடுவேன். நான் பார்த்த எல்லா கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாட்காஸ்ட்டை எதில் கேட்குறீங்க, எதில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் ஹோப்ஃபுல்லி வி கம் பேக் ஆன் வீடியோ. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, பை.